சமீபத்துல ஒரு ஃபீல் குட் படமா வெளியான வித் லவ் திரைப்படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்துடைய கதாநாயகன் டிசைனரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. திருமண வயதை தொட்டுட்ட இவருக்கு இவருடைய அக்கா அலையன்ஸ் பார்க்குற வேலையில மும்முரமா இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து இவருக்கு வரன் பார்த்து வச்சிருக்கிற இவருடைய அக்கா நேர்ல போய் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு வர சொல்றாங்க. இவரும் அதுக்கேற்ற மாதிரி அந்த பொண்ணை போய் சந்திக்க போறாரு. அங்க போய் சந்திச்ச பிறகுதான் தெரியுது அந்த பெண் இவர் கூட பள்ளியில ஒன்னா படிச்ச ஒரு பெண் அப்படிங்கிறது. இதுக்கு பிறகு இந்த ரெண்டு பேருடைய பள்ளி காலத்துல என்னென்ன தனிப்பட்ட அனுபவங்கள் இருந்தது, இவங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் என்ன, இதெல்லாம் தான் இந்த வித் லவ் படத்தினுடைய மொத்த கதை. இந்த படத்தை அடிப்படையில் நாஸ்டால்ஜியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஃபீல் குட் படமா கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு சில இடங்கள்ல சர்க்கல்களையும் ஒரு சில இடங்கள்ல வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 90s கிட்ஸ் மற்றும் ஏர்லி 2000 கிட்ஸினுடைய பள்ளி காலத்து வாழ்க்கையை இந்த படத்துக்கு கதைக்களமா தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதுதான் இந்த படத்தினுடைய அடித்தளமாகவும் இருக்குது. படத்துடைய முதல் பாதையை பொறுத்தளவுக்கு அந்த பள்ளி காலத்து கதை தான் பெருவாரியான நேரம் திரையை ஆக்கிரமிச்சிருக்குது. இத ரெண்டு பாதையா பிரிச்சு இந்த கதையை சொல்லியிருக்கிறாங்க. கதாநாயகன் அவருடைய பார்வையில அந்த பள்ளியில அவருக்கு நேர்ந்த அனுபவங்கள், அதே மாதிரி கதாநாயகிக்கு அவங்களுடைய பார்வையில அவங்க சந்திச்ச அந்த அனுபவங்கள் அப்படின்னு இந்த ரெண்டு பாதையா இந்த கதையை சொல்லியிருக்கிறாங்க. இந்த கதை சொல்லல் முறை அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய அந்த சுவாரஸ்யத்தை ஓரளவுக்கு தக்க வைக்கிறதுக்கு உதவி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ரெண்டு கதைகளும் இணையக்கூடிய அந்த புள்ளியும் பெரிய அளவுல உறுத்தல்கள் இல்லாம ஓரளவுக்கு இயல்பாவே இருந்தது. இதுல கதாநாயகனுடைய அந்த கதையை காட்டிலும் நாயகியோடைய அந்த கதை தான் கூடுதல் சுவாரஸ்யத்தோட இருந்தது. இதுக்கு முக்கியமான காரணமா எனக்கு தோணுது அனஸ்வரா ராஜனுடைய நடிப்பு தான். நம்ம பள்ளியில என்னதான் நல்லா படிக்கக்கூடிய முதல் மதிப்பெண் வாங்கக்கூடிய பெண்கள் இருந்தாலும் ஒரு சில பொண்ணுங்க பாத்தீங்க அப்படின்னா படிப்புல அந்த அளவுக்கு கவனத்தை செலுத்த மாட்டாங்க. ஆசிரியர்களையும் அந்த அளவுக்கு மதிக்காம அந்த மாதிரி ஒரு பெண்ணா மோனிஷா அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்துல அனஸ்வரா ராஜன் வராங்க. அந்த ஒரு கதாபாத்திரத்தை ரொம்ப இயல்பா ரசிக்க தகுந்த வகையில் அவங்க பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு சின்ன எபிசோட்ல மோனிஷாக்கும் கிளாஸ் டாப்பரா இருக்கக்கூடிய பாலாஜி அப்படிங்கிற அந்த பையனுக்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த இன்டராக்ஷன்ஸ், அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை, அதை மோனிஷா எப்படி சரி செய்ய முயற்சி செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கறதுக்கு அழகா இருந்தது. இன்னொரு பக்கம் கதாநாயகனுடைய கதையை பொறுத்தளவுக்கு ஸ்கூல் டேஸ்ல ஒரு ஹிந்து பையனுக்கு ஒரு முஸ்லீம் பொண்ணு மேலேயோ அல்லது ஒரு கிறிஸ்டின் பொண்ணு மேலேயோ கிரஷ் வர்றது அப்படிங்கிறது இயல்பான ஒண்ணுதான். இந்த ஒரு ட்ரோப்பை இவருடைய கதையில பயன்படுத்தி இருக்காங்க. ஆனா அதை அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா சொல்லல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. கதாநாயகன் அந்த பொண்ணை நேர்லயும் சரி ஃபேஸ்புக்லயும் சரி ஃபாலோ பண்றாரு, அவங்கள லவ் பண்றாரு அப்படிங்கறத தாண்டி இந்த கதையில பெரிய அளவுல சுவாரஸ்யமாவோ அல்லது புதுமையாவோ எதுவும் இல்ல. நாயகியுடைய கதையிலும் பாத்தீங்க அப்படின்னா புதுமை அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு நல்லா படிக்கக்கூடிய ஒருத்தருக்கும் படிப்பு ஏறாத இன்னொருத்தருக்கும் இடையிலான அந்த காதல் அப்படிங்கிறது இயல்பான ஒண்ணுதான். ஆனா அதை காட்சிப்படுத்தி இந்த விதத்துல அதை ரசிக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஆனா கதாநாயகனுடைய கதையில அதை தவற விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்துல கதாநாயகனுடைய நடிப்பும் அந்த பகுதிகளில் அவ்வளவு கன்வின்சிங்கா இல்ல. சத்யா அப்படிங்கிற அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கதாபாத்திரத்துக்கு அவர் பொருத்தமா இல்ல. அவரை எந்த கோணத்துல இருந்து பார்த்தாலுமே ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை பார்க்குற அந்த உணர்வு நமக்கு வரவே இல்லை. தற்காலத்தில் நடக்கக்கூடிய காட்சிகளில் அப்பாவித்தனமா ஒரு கூச்ச சுபாவம் உள்ள ஒரு கதாபாத்திரமா அவர் கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸ், பேசக்கூடிய வசனங்கள், இதுலெல்லாம் ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்திருந்தாலும் அந்த ஸ்கூல் போர்ஷன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட இருந்து ஒரு இயல்பான நடிப்பு அப்படிங்கிறது வெளிப்படலை. அவருடைய நடிப்பின் போதைமையை சொல்ற அதே நேரத்தில் அந்த ஸ்கூல் போர்ஷன்ஸ்ல அவருடைய கதையில பார்த்தீங்க அப்படின்னா அந்த காட்சி அமைப்புகளுமே கொஞ்சம் செயற்கையாக தான் இருந்தது. ரொம்பவே கன்வீனியன்ட்டா அவங்க வசதிக்கேற்ப அந்த காட்சிகளை சித்தரிச்சிருந்த மாதிரி தான் இருந்தது. நாஸ்டால்ஜியா அப்படிங்கும் பொழுது ஒரு சில எலமெண்ட்ஸ்லாம் நம்ம மைண்டுக்கு வரும் இல்லையா, அந்த எல்லாத்தையுமே தூக்கி அப்படியே வச்சிட்ட மாதிரி தான் இருந்தது. பெரிய அளவுல அந்த இடத்துல அவங்க மெனக்கடல்கள் எதுவுமே போடல. படமாக்கப்பட்டிருந்த விதத்திலுமே அது கொஞ்சம் பிளாஸ்டிக்கா தான் இருந்தது. படத்துடைய இரண்டாம் பாதியை பொறுத்தளவுக்கு 96 முதல் நீ முடிவும் நீ இந்த படங்களுடைய இரண்டாம் பாதியில பயன்படுத்தப்பட்டிருந்த அந்த ஒரு பாணியை இந்த படத்திலையும் கையில் எடுத்த மாதிரி இருந்தது. அதாவது படத்துடைய முதல் பாதியில இந்த முதன்மை கதாபாத்திரங்களுடைய அந்த பள்ளி காலத்து வாழ்க்கையை சித்தரிச்சுட்டு படத்துடைய இரண்டாம் பாதிக்கு வரும்பொழுது அவங்க பள்ளியில சந்திச்ச அந்த மனிதர்கள், நண்பர்கள், இவங்க எல்லாத்தையுமே மீண்டும் சந்திக்கக்கூடிய ஒரு பயணமா இந்த படத்துடைய இரண்டாம் பாதியுமே சித்தரிச்சிருந்தாங்க. படத்துடைய இரண்டாம் பாதி முழுக்க இவங்களுடைய கடந்த கால நினைவுகள் மேல பயணிக்கிற விதத்தில் தான் இந்த கதையை அமைச்சிருந்தாங்க. அதுல ஒரு சில இடங்கள்ல ரசிக்கத்தகுந்த காட்சி வந்தாலும் பெரும்பாலான இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பார்வையாளர்கள் கிட்ட வந்து இந்த இடத்துல நீங்க நெகிழ்ந்து போகணும், இந்த இடத்துல நீங்க கண் கலங்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருந்தது. இதுக்கு பதிலாக காட்சிகள் வழியாவே அந்த உணர்வுகளை கடத்திருந்தாங்க அப்படின்னா அது நமக்கு இன்னுமே கூட சுவாரஸ்யமா இருந்திருக்கும். இன்னுமே கூட நமக்கு அந்த உணர்வுகள் அப்படிங்கிறது சரியா வந்து சேர்ந்திருக்கும். இந்த ஒரு அம்சம் இந்த ஒட்டுமொத்த படத்திலுமே இருந்தது. உணர்வுகளை தேவைக்கு அதிகமாகவே இந்த படத்துல பயன்படுத்தியிருந்தாங்க. அதை கொஞ்சம் மட்டுப்படுத்தி இயல்பா காட்சி ஓட்டத்தினுடைய அந்த உணர்வுகளை கடத்திருக்கலாம். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் குட் படமா கொஞ்சம் நாஸ்டால்ஜியாவை கலந்து இந்த படத்தை கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு சில இடங்கள்ல வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. ஆனா வேறு சில இடங்கள் கொஞ்சம் செயற்கைத்தனமா இருந்தது அப்படிங்கிறதையும் மறுக்க முடியாது. ஒட்டுமொத்தமா இந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா ஒரு டீசென்டான ஃபீல் குட் படம் பார்த்த ஒரு உணர்வு ஏற்படும். விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க.